ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் 2 கிளாஸில் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த 2 டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் அண்ட் எந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ பாஸ்ட் அண்ட் நவுன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசண்ட்டை குறிக்குது அண்ட் ஃபியூச்சர். இப்போ ஐ ஆம் டூயிங், நான் கண்டினியூஸ் டென்ஸில் டூன்றதை வந்து டூயிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து நான் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்குன்ற இடத்துல ஐ ஆம் டூயிங்னு சொல்லணும். இல்லை நான் பாஸ்ட்லேருந்து இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது யூஸ்வலாக நான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி இருக்குன்னா ஐஎன்ஜி சேர்க்காம நம்ம டூ அப்படின்னே சொல்லிடுவோம். ஸோ கீழே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஐ ஆல்வேஸ் டூ அப்படின்னா நான் அதை எல்லா டைமுமே பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஆல்வேஸ் டூயிங்னா நான் அடிக்கடி பண்ணுவேன், பட் எல்லா டைமும் பண்ணுவேனான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ஐ ஆம் ஆல்வேஸ் டூயிங்னு போடணும், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பண்ணணும். அண்ட் ஐ திங்க்குக்கும் ஐ ஆம் திங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க்னா பிலீவ், நான் வந்து அதை நம்புகிறேன் அப்படின்றதுக்கு தான் ஐ திங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் திங்கிங்னா நான் இதை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல நம்ம ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ லுக் அண்ட் ஃபீல் இந்த 2 வார்த்தையுமே வந்து ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட கம்பேரிசன் அவ்வளோதான். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் அதோட எக்ஸசைசஸ். இது பார்த்துட்டு நீங்களே வந்து ஆன்சர் என்னன்னு சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போட்டுட்டு எல்லாம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்மளுக்கு இதோட 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் எக்ஸசைஸ் வந்து 2 பார்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணி போடுங்க. முடிச்சுட்டு அதோட ஆன்சர்ஸும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதோட இதோட 2ஓட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போதைக்கு 2 பார்ட் ஓவர். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.